ராகம் ஒரு தலை ராகம் பக்கமானால் எனக்கு என்ன போடி ஒரு தலை ராகம் என் மனம் நாடும் கடவுள் வாழும் கோயிலே கற்பூர தீபம் சிறு வயதுல இருந்து என்னை கோபமா ஒரு நாள் பார்த்தது இல்லையா உங்கள் கருணீட்டு என்னை அடித்தது கூட இல்லையே எங்கிருந்தோ வந்த நாட்டிய பெருமணி அவன் வார்த்தை கேட்டு உடன் பிறந்த தங்கை என்று பாரம்பரிய என்னை அடித்து சித்திரவதை செய்கின்றாயே என்னுடன் பிறந்த என்னை அடிக்கும் தங்களுக்கு இல்லாத உடம்பு ஒன்றுமில்லை என்ன என்னை அடித்தாலும் பரவாயில்லை இவளை மறந்து விடுங்க என்னோட அரண்மனைக்கு ரொம்ப சொல்ற தப்பாவா கேட்ட இவ்வளவு அடி வாங்குறியே ஒரே ஒரு வார்த்தை அண்ணி நாள்தா எந்த இடத்துல குலத்தை சேர்ந்தவன் தாசியா வேசியா பட்டியா பலப்பற்றியா அடி பாவி அன்றாடு வீதி வீதியாக சென்று நாட்டி மாடி பேசுவான் என்னுடைய அண்ணன் இந்நாட்டு இளவரசன் என்னுடைய அண்ணனுக்காக எத்தனை நாட்டு இளவரசி காத்துக் கொண்டிருப்பார்கள் எத்தனை நாட்டு பேரரசு காத்துக் கொண்டிருப்பார்கள் அப்படி இருக்கும்போது உனக்கு என்னுடைய அண்ணனுக்கு ஏறி மறுபடியும் கேட்கிறேன் ஒரே ஒரு வார்த்தை அண்ணி நாளைக்கு அவருக்கு நல்லது விடவா முடியாது என் உயிரை வேண்டுமானால் விடுவேன் தவிர என் நாவினால் உன்னை அண்ணி என்று ஒரு பொழுது முடியாது
சேர்த்து புடிச்சுக்கிறாங்க. நானே அவ என்ன பார்த்து அண்ணின்னு போட மாட்டாள். வயிற்று எடுத்துல அதுக்கு வேற சப்போர்ட் பண்ணி எவ்வாறு தூது விட்டா நீ என்னை அடி மலரே என்னிடம் மழங்காதே மலரே என்னிடம் மழங்காதே நீ நினைக்கும் விதத்தில் நான் இல்லை வருமா நிலவே நீ நினைக்கும் விதத்தில் நினைக்கும் விதத்தில் சும்மா ரெண்டே அடித்தாம அடிச்சேன். அதே நாட்டுக்கு எங்க போற நாட்டுக்கு ரொம்ப நல்ல வயவர்களுக்கு சப்போர்ட் வேற வாருங்க ஆளுக்கு ஆளுக்கு இது பேசுமா கெட்ட கேடுக்க ஒரே ஒரு முறை கடைசியா நான் கேட்கிறேன் அண்ணி அழைக்க முடியுமா முடியாதா? இதே இடத்திலே அடுத்து சித்திரவதை செய்தாலும் உன்னை அண்ணி என்று சித்திரவதை செய்தாலும் அண்ணி ஏற்றுக்கொள்ள முடியாது. யாரும் அடிக்காங்க சின்ன சிறு வயதில் இருந்து என்றாவது என்னை கருணைக்கு அடித்தது கிடையாது. நாட்டின் பெருமணி அவள் வார்த்தை கேட்டு பரவலை அடித்து சித்திரவதை செய்து விட்டார். எங்கப்பா இருக்கிறா அண்ணன் இருக்கு குழம்பு பாருங்கள் அம்மா தாயி. தத்துவா 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 அம்மா என்னடா நல்லா இருக்கா? ஏண்டா? ஆமா தங்க என்ன தவறு செய்தா? அவளை எதற்காக நீ கரை நீட்டு அடிக்க வேண்டாம்? என்னோட வார்த்தை கேட்கவில்லை அதனால அடிச்சா. என்னடா வார்த்தை கேட்கல? என்னடா தவறு செய்தா? நாட்டு நடக்காத தவறு செய்துட்டா சொல்லுடா எனக்கு. அத்தா ஓடி வாடி எத்தங்க எப்பட்டு என் வயிறு என் தருமுறையா மறுபடியும் நான் தன்னை தனிமையில நின்று கொண்டிருக்கேன். யாரும் வந்திருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களே யாருக்கு அவங்க தெரியலையே.
உங்களை பெற்றெடுத்த தாயா ஆமா. என் வருங்கால மாமியாரா ஆமா, ஆமா. நம்முடைய குடும்பத்துக்கு உங்களை கவிதை தேடி வந்திருக்கு ஏங்க என் வருங்கால மாமியாருக்கு இந்த மரியாதை செலுத்தணும் வழிய விடுங்க மாமியாரே மாமியாரே உங்களை அன்போடு நான் வணங்குறேன் நல்லா இருக்கு குடும்பத்தை கண்ணனே வேண்டா சொல்லணும் ஆனா தட்டுவா ஓடி வாடா என்ன ஏண்டா எங்கிருந்தே வந்துக்குறா முன்பின் தெரியாதவா மாமியார் என்றா யாராவா அம்மா உன்னுடைய பிறந்தநாள் விழாவில் நாட்டியம் ஆடுறாளே அவள் தாண்டி அடச்சே ஏண்டா என்னுடைய விழாவில நாட்டின் மாடி சொல்றேன் நாட்டி மாடி இருக்கும் அவளுக்கு உனக்கு என்னடா உறவு இருக்கிறது அம்மா இவ்வளவு நான் மறுத்தால நேசிக்கிறேன் திருமணம் செய்து கொண்டால் இவ்வளவு நாட்டு அவ யாரா வீதி வீதியா நாட்டி மாடி கொண்டிருக்கிறா அவளுக்கு நம்மளுக்கு ஏறி வச்சு கூட எட்டாது அவ யாரா ஒரு தாசி வேசி ஒரு தேவடியாடா வாடா என் வருங்கால மாமியாரு தாசிடு கேட்கட்டும் பேசிடு கேட்கட்டும் விபச்சாரின்னு கேட்கட்டும் ஏன் தேவடியான்னு கூட சொல்லட்டும் என் மாமியார் தானே பேசுறாங்க பெருங்க சொன்னா அடிக்கிட்டு போறவங்களுக்கு தான் சின்னவங்களுக்கு அழகு இத பாருங்க உன் தங்கச்சியை விட்டு தள்ளுங்க அவ இன்னொரு வீட்டுல போய் விளக்கேத்த போறவு அவ என்ன அண்ணின்னு கூப்பிட்டாங்கன்னா கூப்பிடலைனா என்ன நம்முடைய குடும்பத்து குத்து விளக்கு யாரு என்னுடைய வருங்கால மாமியார் அவங்க நாவினாலே ஒரே ஒரு முறை என்ன பார்த்து மருமகளே அழைக்க சொன்னா போதுங்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஆமாங்க சரிங்க என்னடா அம்மா ஒரு பெற்றெடுத்த பிள்ளை ஒரு ஆசை வைத்து விட்டால் அதை தீர்த்து வைப்பது உண்மைதானடா அம்மா இது ஆசை தெரியுமா என்னடா ஆசை பாடு பாடு இது தனி சாத்தம் யார் யாரோ சொல்றாங்க இந்த கையாத்துல ஜாகட்டோன்னா ஐயா ஆமா இந்த ஆசை தெரியுமா என்னடா ஆசை மாமேனால் ஒரே ஒரு முறை உங்க மருமகளே வாமா என்று அழைத்தார் உங்களுக்கு பெரிய ஆனந்தமா அழைச்சை போட ஏண்டா என் நாவினாலே சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் என் நாவினாலே அந்த தேவடியால மருமகளை அழைக்க முடியாதுடா மருமகளை அழைக்க முடியாது அழைக்க முடியாதுடா மாமியார் அடிக்கிறாங்களே படிப்பதில்லை
பட்டாடை முடித்து அந்த பாவை வந்து நான் பாடிடுவேன். பேச்சு கேட்டு அந்த தேவையா பேச்சு கேட்டு யாரு உன்னை பத்தி சொன்ன நான் உன்னை பத்தி சொன்னேன் எந்த கண்ணது பாவி ஒரு மனதால் கவிக்கிறேன் ஒரு மனதால் மறக்கவில்லை மகள் நினைவு எனக்கு மறக்கவில்லை உன் நினைவு எனக்கு மறக்கவில்லை
நினைவு எனக்கு மறக்கவில்லை. என்னையே படைத்தாய் ஆண்டவனே, உயிருள்ளவரை வாடிடுவே. உன் நினைவு எனக்கு மறக்கவில்லை, உன் நினைவு எனக்கு. என்ன நானும் சரி போனா போட்ட பாவம் வயதான காலத்துல ஓய்வு எடுக்க சொல்லிட்டு நானும் அமைதியா இருந்துட்டா என்ன வார்த்தமா பேசுறாங்க பாரு. அதே தீபா கட்டை வெட்டத்தை கேள்விப்பட்டிருக்கிறியா? இப்ப வெட்டத்தை ஒண்ணு இல்லாத நடிக்கிறேன். வாழ வேண்டும் என்றால் அவளை மருமகள் ஏண்டா நானா கழிச்சபடியாக கூறுகிறேன், சத்தியமாக கூறுகிறேன். என் நாவினால அவரை மருமகளை அழைக்க முடியாது முடியாது முடியாதுங்க. அப்படியானால் இன்று முதல் இந்த நாட்டை உடல் புரிந்த தகச்சு தானே மரியாதை வேற என்ன எப்போட வார்த்தை கேட்கவில்லையோ இந்த நாய் எனக்கு தங்கி விடாது. இந்த நாட்டை வெட்டி அடித்து துரத்து. அது மட்டும் கிடையாது, இவ்வளவு அணுவுக்கு ஆட ஆவணம் அது அத்தவனுக்கு சொந்தமானது. உனக்கு பணத்தை அகற்றி இந்த நாட்டை விட்டு துரத்து. அப்படியே ஜாக்கிரதா, மோசமான பொண்ணாவா ஓடுவா. அத்தா ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க. என்னங்க உன்னை பெற்றெடுத்த தாயை நம்ம மருமகனும் கூப்பிடலன்னு கொலை செய்துட்டீங்க. ஆமா. உன் தகையை நான் அண்ணின்னு கூப்பிடலன்னு இந்த நாட்டை விட்டே துரத்திட்டீங்க. ஆமா. இருந்தாலும் என் மனசுல ஒரு சந்தேகம் இருக்குங்க. என்னது? உனக்கு உன்னுடைய தங்கம் முக்கியமா இல்ல இந்த தாரம் முக்கியமா? என்ன எனக்கு இந்த தங்கம் மட்டும் கிடையாது, இந்த தாரம் தான் முக்கியம். அப்படியா? இவன் கிடைக்கிறா மூதேவி, நீதான் ஸ்ரீதேவி. செல்லமே நீதான் என் ராஜா. என்னங்க இதோ பாருங்க, கவலையை படாதீங்க. இனி முதற் கொண்டு தான் நம்ம வாழ்க்கை நல்லாவே ஆரம்பிக்க போகுது. உங்களுக்கு தேவையான சொர்க்கமே உள்ள நான் கூப்பிட்டா அண்ணாவா? அண்ணான்ற வார்த்தை கேட்டாலே
யாரத்தான் நம்புறது யாரத்தான் நம்பாத போறேன் ஐயா இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியல ஐயா. சொன்னதே நீ அங்கே அண்ணெல்லாம் கூப்பிட செத்து போடுன்றானுங்க பாரு. செத்து போ நீ கூட சொல்ற இப்படி நான் செத்து போயிடுறேன். அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. 4.25 லட்சம் டர் இஸ்டு போய் நேர்பனாங்க. இன்னும் 1 லட்சம் கூட போனா கூட பரவாயில்ல, செத்து போடுறாங்க. 5 பேர் பாரமாங்க ஒரு நானும் உன்னாண்ட ஆயிரத்தோட. ஐயா இந்த காலத்துல எல்லாருமே செத்தா ஒரு தடவை வைக்கிறாங்க, நானா பண்றாங்க. ஆனா சத்தியமா உனக்கு பழைய காலத்துக்கு கைப்படுறதா ஒரு யாருங்களா நீ பண்ண பாவம் அப்படியே. அது கூட இல்லடா. காலில் கருவு கட்டி விட்டா நாய் வச்சு கருவு கட்டி விட்டா நாய் வச்சு அண்ணாலாம் கூப்பிட கூடாது. இந்த காலத்துல அண்ணாங்கெல்லாம் கிடையாது. நான் சொல்றது மாதிரி கேளு. மாமா வேண்டிய அழைத்து பார். எப்பொழுது உன்னை சின்ன சிறு வயதிலே பார்த்து நான் ஒன்று முதல் இன்று வரை என் உடற்புற அண்ணனாக தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அண்ணன் என்று தன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறேன். இப்போது மட்டும் மாமா வென்று அழைக்க வேண்டும் என்று உரைக்கிறாய். யாரும் என்பதில்லை. எப்போது நீ பார்த்தாயோ அன்று முதல் கொண்டு நாள் வரை அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு உயிரை விடுறியே, என்றைக்காவது உன்னை பார்த்து தங்கா முத்தழகென்று அழைத்திருப்பேனா? காரணம் இருக்கு. எப்போது உன்னை நான் பார்த்தாலோ அன்று முதல் கொண்டு இன்று நாள் வரை உன்னை கட்டி அணைக்க வேண்டும். வாசவாக்கள் உல்லாசமாக இருக்கும். எத்தனை நாடு காலமாக தவிர்க்கிறது தெரியுமா? என்னை கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தத்தை கொடுத்து விட்டால் வந்த வழி பார்த்து நீ போய்விட்டால் உன் உடம்புக்கு நல்லது, உனக்கு நல்லது. இதே இடத்தில் உன்னை என்னுடைய அண்ணன் பார்த்தால் என்ன நிலைமையாக கொஞ்சம் யோசித்து பாருடா. ஏதானா நடக்குது எனக்கு தேவையா இல்லை. முத்த தரமாட்டே முடியாது. சரி போ. போன போயிடா செம்பேரு வாங்க இந்த பக்கம் அண்ணனா அதுங்களை கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்க. வேணா நீ வாய் தரக்க மேடில் எதனா ஒன்று பேசுனேன் நான் உள்ள போயிடணும். போனா ஐயப்பன்றான், இங்க வந்தா மீனான்றான். மாத்தி மாத்தி வீடியோ மொத்தம் வெளியே ஆகும். மொத்தலே தரமாட்டே எப்படிக்கிறான் வராரா ஒரே நாத்தடி சனிய புரட்டாசி மாசம் 3ஆம் சனிக்கிழமை எத்தாந்து போட்ட அந்த துணியை வேணும். இது வரைக்கும் வீட்டுக்கு எடுத்து போறதே தெரிஞ்சதுதான். ஆமா ஒரு நாளைக்கு ஒரு துணி மச்சு எடுத்து போறேன். புளியமத்தாடில தலைமாட்டுக்கு வச்சுக்கிட்டா என்னை பார்த்தவர்களுக்கு ரொம்ப நண்பனுக்கே தெரிஞ்சு உங்களை பத்தி என்ன பண்ண போற இப்போ லவ் பண்ண போறதுன்னா அழகா அழகா நடு வருது நடு அம்மா கண்டிப்பா பிடிக்குமா? அது ஆவாதுடா. யானிக்கலா நடத்துல அது மாதிரி நான் எனக்கு கட்டி பிடிச்சாங்க. ஐயா என்ன இது கடங்க அது விட வேணாம். ஷூ கைட்டு நடக்க சொல்ல அவனை காதலிக்கிறேன். என்ன பார்த்தா எப்படி தெரிஞ்சா ஆணிகால போல் தெரியுது. உண்மையாதானே ஒண்ணு இல்ல. பெட்டிக்கார 2 பனி தந்த பஞ்சு அத்த ஓடி போயிட்டு ஷூக்கு மச்சா அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. இறங்கிட்டியா வீராய் இப்போ பாத்தியா போ செய் 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 மட்டடி போட்டா பத்தியா இல்லையா? உன்னை பார்த்த உடனே
எப்படி சொல்ல துடிக்கிறது நிச்சம். நடக்காதானே சொல்லுவோம். இரவில் விளக்கு போடும் லைட் ஹவுஸ் கண்டுக்காரி போயிட்டாங்க.